சென்னையில் இங்கே நீங்கள் இருக்கிற இடம் வந்து இப்போது ஜவஹர்லால் நேரு மல்டிபர்பஸ் ஸ்டேடியம். இங்கே வந்து ஒரு டெம்பரரி நிவாரண மையமாக மாற்றப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட மழை ஆரம்பித்து இது ஒரு 10 நாளாக இந்த மையம் இயங்கி கொண்டு வருகிறது. இந்த மையத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து உணவுப் பொருட்கள், துணி வகைகள் மற்றும் ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான பலவிதமான பொருட்களை வேரியஸ் கலெக்டர்ஸ் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்கெல்லாம் அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இங்கே பல்க் குவான்டிட்டிஸில் வர மெட்டீரியல்ஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு சென்ட்ரல் வேர் ஹவுஸ் மாதிரி இங்கே ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து மற்ற மாவட்டங்களுக்கு திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மற்றும் சென்னையோட அனைத்து மண்டலங்களுக்கு இங்கேருந்து பொருட்களை அவங்க டிமாண்டை பொறுத்து நம்ம கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மூலமாக விநியோகம் செய்துட்ருக்கோம். இந்த கடந்த ஆரம்பித்த ஒரு 10 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 1175 டன் பொருட்கள் இந்த மையம் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை தவிர பல்வேறு குடும்பங்களுக்கு ஒரு பேக் வீதம் பொருட்களை கலெக்ட் செய்து ஒரு பேக்கில் உணவுப் பொருட்கள் மற்றும் பல்வேறு விதமான பொருட்களை போட்டு ஃபேமிலி பேக் போல் ஏற்படுத்தி அது கிட்டத்தட்ட 1 லட்சம் குடும்பங்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த பணி நிவாரணம் தேவைப்படும் வரை தொடரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். வாலண்டியர்ஸோட பங்கு மிக முக்கியமானது. நம்ம வேலையை பாதி நேரத்தில் நம்ம வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்து வாலண்டியர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான். தினந்தோறும் 500க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பரேஷன் அண்ட் அதர் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸோட கைகோர்த்து இங்கே வேலை செய்யறதை நீங்கள் பார்க்கலாம்.